மைதா இது எதுவுமே இல்லாமல் இந்த பிஸ்கட்டை வச்சு எப்படி கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். உண்மையிலே கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. பட்டர் தேவையில்லை, பட்டர் பேப்பர், முட்டை, மைதா, தயிர் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த 4 பாக்கெட் பிஸ்கட் மட்டுமே போதும். அவ்வளோ 10 நிமிஷத்தில் கேக் ரெடி. உங்கள் குழந்தைங்களை ஸ்கூல் விட்டு வர இந்த டைமில் வந்து இந்த மாதிரி கேக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணுமா. உண்மையிலே கேக்கு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இவ்வளோ வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வெறும் 10 நிமிஷம் தாங்க நான் அடுப்புலேயே வச்சேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து சால்ட்டை போட்டு மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன், ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து பிஸ்கட்டை வந்து உடச்சி போட்டு மிக்சியில் வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துருக்கேன். அதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடயே 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பாலை சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி எடுக்கணும். இப்படி ஊற்றி பார்த்தா இப்படி வந்து ஊற்றணும், லைட்டாக அந்த அளவுக்கு இருக்கணும் பதம் வந்து. இதை வந்து ஒரு கேக்கு ட்ரையில் வந்து நெய் தடவை ஊற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்து சூப்பரான கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.